கடகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா? நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்குமா? நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்? நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, பொதுவாக நீங்கள் அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடியவர் என்ற நல்ல பெயரும் பெற்றவங்க நீங்கள். உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். இந்த மாதம் வேலையில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகி மேலதிகாரிகள் தங்கள் சொல்லிற்கு மதிப்பு தருவாங்க. நீங்கள் இதுவரை இல்லாத நம்பிக்கை இனி வியாபாரத்தில் ஜெயிக்கும் என்ன உண்டாகும் உங்களுக்கு. அதன்படியே தங்களுக்கு இந்த மாதம் திருப்புமுனையாக இருக்க போகுது. குடும்ப தலைவிகள்லாம் தங்கள் கணவருடன் இணைந்து தங்கள் வருவாயினை பெருக்க திட்டமிடுவாங்க. தங்கள் இளம் பெண் பிள்ளைகளுக்கு விரும்பியவாறே திருமணம் நடக்குங்க. கலைஞர்களுக்கு படம் முடிந்தும் இன்னும் திரைக்கு வராமல் இருக்கிறவங்க இந்த மாதம் திரையிடும் தேதியை நீங்கள் அறிவிப்பீங்க. மேலும் புதிய வாய்ப்புகளும் உங்கள் வீட்டு கதவை தட்டும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினா அதிக மதிப்பெண்கள்லாம் பெற அதிகமான வாய்ப்பே இந்த மாதம் இருக்குது. சோம்பேறித்தனத்தை கைவிட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பரிகாரமாக நீங்கள் அம்மனுக்கு மல்லிகைப்பூ சரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் சூட்டி வணங்கி வருவது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். மாத தொடக்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள்லாம் தோன்றும். வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை காண போறீங்க. ஆனால் செலவுகள்லாம் இன்னும் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. மாதத்தின் 2வது வாரத்தில் தொழில் அல்லது வணிகத்துக்காக நீங்கள் தூர பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகலாம். பயணம் இனிமையாக இருக்குங்க. விரும்பிய வெற்றியை உங்களுக்கு தரும். பயணத்தின் போது செல்வாக்கு மிக்கவங்களோட தொடர்புகளை வளர்த்து கொள்வீங்க. இது எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை உங்களுக்கு தருங்க. வெளிநாடுகளில் தொழில் அல்லது வணிகத்தை தொடர விரும்புகிறவங்க வெற்றியை காண போகிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. வேலையில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களிடமிருந்து முழு ஆதரவை நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்கள் மனைவி மற்றும் பயணத்துடன் இனிமையான தருணங்களை நீங்கள் செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில அர்த்தாஷ்ட ராசியான துலாம் ராசியில சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்குங்க. இதை தவிர அஷ்டம ராசியில வக்கரசனியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்துல அதி ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு வற்புறுத்துறாங்க. வரவுக்கு மீறிய செலவுகளையுமே நீங்க இந்த மாதம் சமாளிக்க வேண்டியதா இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல வீண் அலைச்சல்கள் தான் ஏற்படுமே தவிர எந்தவித வரணுமே அமைய பெறாது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியாகிய குடும்பத்துல வக்கரசனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறதால வேலை சுமையும் பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்குங்க. இருந்தாலும் கூட உங்கள் எதிர்கால முன்னேற்றத்தை அது எதுவுமே பாதிக்காது. தசா புத்திகள் சுபபலம் பெற்று இருக்கிறதால சிறு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்கள் அவர்களின் பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு திருப்தியை அளிக்கும் பணியெல்லாம் கிடைக்க போதுங்க. மேலும் ஜோதிடத்தில் கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் அனைத்துமே ராசிகளின் வாழ்க்கையை பாதிக்குதுங்க. நவம்பர் 10ஆம் தேதி குரு மற்றும் சந்திரனின் இணைவு நடைபெற இருக்கு. இந்த இணைவு கடகத்தில் நிகழும் குரு மற்றும் சந்திரனின் கடகத்தில் இணையிறது கஜகேசரி யோகத்தை உருவாக்குதுங்க. இந்த யோகம் ஜோதிடத்தில் ரொம்பவே மங்களகரமானதாக கருதப்படுது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது உயர்வான மற்றும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றா கருதப்படுதுங்க. கஜம் என்றால் யானை, அதாவது குரு. கேசரி என்றால் சிங்கம், சந்திரன். இந்த யோகம் ஜாதகத்தில் அமைய பெற்றவங்க ஒரு அரசனை போல கம்பீரத்தோட வெற்றியுடன் வாழ்வாங்க அப்படின்னு நம்பப்படுது. கஜகேசரி யோகம் கடந்த மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி கடகத்தில் குரு அதிசார நிலையில் நுழைந்து பெயர்ச்சி அடைந்தார். நவம்பர் 10, 2025 அன்று சந்திரன் கடகத்தில் நுழைகிறாரு. குரு மற்றும் சந்திரனின் இணைவு கடகத்தில் உருவாகுங்க. இந்த பெயர்ச்சி நவம்பர் 10ஆம் தேதி மதியம் 1 மணி 2 நிமிடத்துக்கு கடகத்தில் ஏற்படுங்க. குரு ஏற்கனவே கடகத்தில் அன்ஸ் மகா புருஷ ராஜயோகத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த ராஜயோகத்தின் உருவாக்கம் 3 ராசிகளுக்கு நன்மையை பயக்கும். அந்த 3 ராசிகள்ல கடகராசியும் ஒண்ணுங்க. இந்த நல்ல யோகத்தால நிச்சயமா கடகராசிக்காரங்க பயனடைய போறாங்க. சமூகத்துல உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்க போதுங்க. முக்கியமான பொறுப்புகள்லாம் உங்க தோள்கள்ல விழக்கூடும். உங்கள் கடின உழைப்பு பலனடிக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்படும். மேலும் இந்த மாதம் பல நேர்மையான மாற்றங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நிகழப்போகுது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை அளிக்கும். பணியிடத்துல உங்கள் முயற்சிகள்லாம் பாராட்டப்படும்.
இது உங்கள் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்குங்க. உங்கள் சக ஊழியர்களுடன் உறவுகளை வலுப்படுத்த சிறிது நேரம் செலவிடுங்க. வீட்டில் அமைதி பிறக்க போகுதுங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்ப பிரச்சனையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போதுங்க. உங்கள் மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குங்க. நிதி ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக எடுக்கிறது ரொம்ப அவசியங்க. சரியான திட்டத்தை உருவாக்குறதும் பட்ஜெட்டில் கவனம் செலுத்துறதும் ரொம்ப அவசியம். மேலும் அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றத்தம் பெற போறீங்க. இரத்த பந்த உறவுகள் மேன்மை அடைவாங்க. இரத்தத்தில் ஏற்படும் தொற்று நோய்கள், கொசுக்களால் ஏற்படும் நோய்கள் சிக்கும் வாய்ப்பு உள்ளதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீரென தாய்வழி உறவு, சொத்து பிரச்சனைகள்லாம் அனைத்துமே நீங்க போதுங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகளின் திருமணம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தின் அனுகூலம் காணப்பட போகுதுங்க. சுபகாரிய தடைகள்லாம் நீங்க போகுது. திருமண பந்தங்கள்ல பிரச்சனையாகி பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர போறாங்க. ஆச்சரியமான காலகட்டமா அமைய போதுங்க. குடும்பத்துல அந்யோன்யம் அதிகரிக்கும். சில விஷயங்கள்ல குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது தான் நல்லதுங்க. விட்டு கொடுக்கறது பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல், தனிப்படை துறையில பதவி உயர்வு எல்லாம் வரவில்லையேன்னு காத்து கொண்டிருந்தவங்களுக்கு டிசம்பர் பிறகு கட்டாயமா உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மிகவுமே சாதகமான காலகட்டமா இருக்க போகுது. தெய்வ வழிபாடுகளில் உங்களுக்கு துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்குங்க. வயிறு, முதுகுத்தண்டு வடம் தொடர்பான பிரச்சனைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. நீங்க பிரிந்திருந்த உறவினர்களால உங்களுக்கு உதவி கிடைக்க போதுங்க. தாயின் உடல் நலத்துல ரொம்பவே கவனம் செலுத்தணுங்க. நீங்க உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்துக்கணும். நீங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய மரியாதை கூட போகுதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏத்துக்குவாங்க. அவங்க மத்தியில உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயருப்புங்க. சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் இந்த மாதம் நீங்க போதுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தாங்க கிடைக்கும். மாதம் ஒரு பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கு. இந்த வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை நீங்க சந்திக்கலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகளும் கிடைக்கிறதுல தடை தாமதம் உண்டாகுங்க. மேலும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளாக இந்த மாதம் மாறுங்க. உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள்லாம் இந்த மாதம் நிறைவேற போதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். கணவரின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நாகதேவதை வழிபாடும், பிரதோஷத்தன்று நந்தி தேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செஞ்சு வழிபடுறதும் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் கூட்டும். கவலைகளை வெளிக்காட்டாம எப்பவுமே சிரித்த முகத்தோட காணப்படும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாயின் சஞ்சாரத்தால சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறப்போதுங்க. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். வாக்கு நாணயம் உண்டாகுங்க. முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதோட அவர்களால நன்மையும் உண்டாகும். உங்களுக்கு அடுத்தவங்களை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். நீங்க தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவைங்க. உங்களுக்கு தேவையான பணம் தக்க நேரத்துல வந்து கிடைக்குங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையுங்க. ஆனா குடும்பாதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க ரொம்பவே பாடுபட வேண்டியதா இருக்கும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்கலாங்க. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குறது மூலமா செலவு உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில வெற்றி பெறுவீங்க. அடுத்தவரை பற்றிய எந்த பேச்சுமே பேசாம இருக்கிறது தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறாங்க. மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள்லாம் வந்து சேருங்க. வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நல்லா இருக்குங்க. செலவு அதிகமாக இருக்கும். தொண்டர்களால் நன்மை அடைய போறீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களின் உதவியை நாடுறது ரொம்ப அவசியங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனத்தோட பணியாற்றுவது ரொம்ப நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள்லாம் பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது.
போகுது. குழந்தைகளின் எதிர்கால நலன்ல அக்கறை காட்ட போறீங்க. விருந்தினர் வருகை இருக்குங்க உங்க வீட்ல. எந்த ஒரு முடிவையுமே நீங்க எடுக்கும்போது ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கிறது தான் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல நல்லது. மத்தவங்களோட பகைய பாராட்டுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுறது தான் நல்லது. புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் உங்களுக்கு. புத்தி சாதுரியத்தால எதையுமே செஞ்சு முடிக்க முடியும் உங்களால. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. பணவரத்து தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய இருக்குங்கிறதால தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க நேரிடலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து ரொம்பவே தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட கவனமாக பழகிறது ரொம்ப நல்லது. அடுத்தவரின் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. பதவி பொறுப்புகள்லாம் ஏற்க வேண்டியதாக இருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும். மிகவுமே கவனமாக கையாண்டு பிரச்சனைகளை தீர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. பிள்ளைகள் உங்களை ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையா முடிவெடுப்பாங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமா பழகிறது தான் உங்களுக்கு நல்லது. பரிகாரமா நீங்க சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமான் மற்றும் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மனக்குழப்பத்தை நீக்குவாங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் நவம்பர் 16, 17. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.